கைதட கைதட இல்லடா கைய போற ஏன் என்ன சொல்லிட்டு தூங்குறான் என்ன வாயிட இப்படி கட்டிட்டு கிணத்துல போடலாமா? போட்டலாம்டா. ஜனங்க குடிக்கிறது என்ன பண்ணுவாங்க? எங்க சிரிக்கிறாருங்க. சிரிச்சிட்டு போறான்டா. வயசுக்கு பொருத்தம் இல்லாம சம்பந்தம் கெட்ட கணவன் இருப்பேன். நீ கட்டு. நீ கால் நல்லா கட்டுறீங்களா? என்னங்க கிழிஞ்சது போ. இந்த பொண்ணை கூப்பிடறேன்டா. வந்தோடனே வாய் நமக்கு சனின. சரி மா சுந்தரே, மா சுந்தரே. வாங்கய்யா, எப்ப நீங்க? நாங்க அப்பவே வேண்டுமா வந்து உங்க ஒப்பம் கை காலெல்லாம் கட்டி அப்பா நல்லா அவங்கடா கடிச்சு கடிச்சு வச்சுட்டு போறா. குடி கொடுப்பா போடா. ஹலோ 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 டே அலல் கை இருக்குல்ல. அடடே வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் அம்மனே ஐயாவுக்கு காப்பி ஒண்ணு வந்து கூட. என்னது இது? அம்மனியா அங்கங்க பாக்குற அத பாரு போட காலையில் பாரு. ஏங்க ஊருக்குள்ளார பெரிய மனுஷன் இருக்கீங்க. என் பொண்ணை கடத்துறது மட்டும் இல்லாம என்ன வேற இப்படி கட்டி போட்டுருக்கீங்களே. உன்னை இப்படி கட்டி வச்சாதான் உன் பொண்ணை என் பையனை கட்டி வைக்க முடியும். இந்த கல்யாணத்தை நீயோ வேலனோ தடுக்கவே முடியாது. வீட்டுக்கு வரேன். பெரிய மனுஷங்கிற பேர்ல அநியாயமா பண்றீங்க. சேலவெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ல. வாய் முடிச்சு பாட பாட வேடா நிறுத்துங்க 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 வண்டியை நிறுத்துங்க நிறுத்துங்க தயவு செஞ்சு நிறுத்துங்க வண்டியை நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. பெரியவர் அவரோட அல்ல கையில சேர்ந்து என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. இது பாருங்க, ஊருக்குள்ள யார பத்தி எது வேணாலும் பேசுங்க. பெரியவரை பத்தி தப்பா பேசுறீங்க, நான் வகுந்து ஓடும் ஆக்கும். என் பொண்ணு விஷயத்துல நான் எதுக்கு போய் சொல்லணும்? என் வீட்டுக்கே வந்து ராசப் கவுண்டர் என்னை கட்டி போட்டு என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாருங்க. அது மட்டும் இல்ல, போகும்போது என் பொண்ணுக்கும் அவர் பையனுக்கு கல்யாணம் நடக்கிறத நான் மட்டும் இல்ல அந்த வேலைனே வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அப்பனே என்னடா ராஜா இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி தான். சுந்தரியை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ண நீங்க இவனும் பேசிட்டீங்களா? அதை நான் கேட்டேன். உன்னை கிடைச்சுனா நீ சொதிப்பிடுவ. அதான் ஸ்ட்ரைட்டா நானே போயிட்டேன். அப்புறம் இந்த விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அவளை சமாதானப்படுறதுக்குள்ள பெரும்பாட போச்சு இல்லடா சரி இல்லைங்களா? ஐயோ இது பொண்ணு உட்கார வேண்டிய இடம். நீ எப்ப உட்கார்ற? ஆட இறப்பா. உன்னுடைய ஜாதகப்படி நீ கட்டிக்க போற பொண்ணை ஒருத்தன் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணுமா? அப்படி கொடுக்கலீன்னா அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னு உன் ஜாதகம் சொல்லுது, அவ ஜாதகம் சொல்லுது. எனக்கு அதுக்கு என்னவா என்னவா? அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னா என்ன அர்த்தம்? நீ மண்டை போட்டுவேன்னு அர்த்தம். சுத்தம் விவரம் இல்லாத முதவியா இருக்கு. நியாயமா பார்த்தா இப்ப அவங்க அப்பன் தான் கன்னிகாதானமே பண்ணி கொடுக்கணும். அவன் தான் இங்க இல்லையே. இப்ப இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம்? கரெக்டே, அவ இருந்தாலும் கொடுக்க மாட்டான். அதனால கட்டி வச்சுட்டு வந்திருக்கான். அதனாலதான் இப்ப என்ன பண்ணு தெரியல. இப்படி மனவரையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு குண்டக்கு மண்டக்கு பேசிட்டு இருக்கிய. நீ ஆக வேண்டியது ஏதாவது பாருப்பா. இது ஏன்னு கையிற இப்ப என்னோட வயசுக்கு நான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கலாங்களா? லேசா பண்ணலாம். உங்க ஜாதகத்துக்கு தாராளமா கன்னியாதானம் பண்ணலாம். பொண்ணை கூப்பிடுங்க. ஐயரே சொல்லிட்டாருல, பொண்ணை கூப்பிடுப்பா. சுந்தரே. ஓம் கணானாந்த்வ கணபதின் தவாமஹே கபிஞ்ச வீணா உபமஸ்து தேஜோ ஜேஷ்டராஜ பிரம்மணா பிரம்மமஸ்து. பொண்ணை மடியில உட்கார வைங்கோ. உட்காரம்மா. ध्रुवन्ते राजा वर्णो ध्रुवन्तेजो बृहस्पति इदञ्च प्रदस्पान्दित करिघादान रासप्पस्वतेः सौन्दर्ये प्रतिमतो सुन्दरोत्रे दय नमः प्रादिष्टसित कनिघादान सदो पुष्पं पुष्पेदया दयमस्तु प्रतिष्ठ बृन्दाय नमेम. पुष्पத்தை எடுத்து அவர் தலைமையில் போடமா. சதாம் பகுதி கமாயோகோ. சாமி முடிஞ்சீங்களா? எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அம்மா எல்லாம் முடிஞ்சுதாம்மா? எந்திரிச்சுக்க. டேய் போய் வேலை பாரு. எங்க போறது? தாலி கட்டணும்ல. தாலியா? யூனோ சான்ஸ்கிரிட்? ஐயர் சொன்ன மந்திரமெல்லாம் என்ன கல்யாண மந்திரம் நினைச்சிட்டியா? ஒரு தகப்பன் ஒரு பொண்ணை தத்தெடுக்கிறதுக்கான மந்திரம்டா. இவளை நான் தத்தெடுத்துட்டேன். இப்ப சுந்தரி என் மக. இதோ இவர் தான் என்னுடைய கோ பிரதர். என்னடா அன்கோ போட்டானுங்களேன்னு பாக்குறியா? இல்ல சுந்தரிய மகள்னா இவனுக்கு என்ன ஆகணும்? கூட பிறந்தவ. கூட பிறந்தவ காலத்துல எவ்வளவு தாலி கட்ட முடியா? சொல்றேன் அந்த கூறி கிட்டவங்கிட்ட. இங்க பாரு, நீ செஞ்சது எதுவும் நல்லா இல்ல. சாமி நியாய அநியாயத்தை பத்தி யாரு பேசுறேன்னு பாருங்க. இப்போ இந்த பொண்ணை நான் தத்தெடுக்கலைன்னா இவனுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போய் இவன் கழுத்துல இவன் தாலி கட்டியிருப்பா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீங்க சொல்லுங்க நியாயத்தை. நீங்க செய்தது நியாயம் தாங்க. அப்புறம் என்ன என்ன அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் கூட ஒரு நிமிஷம் உங்களை தப்பா நினைச்சிட்டேங்க. என்னை மன்னிச்சிருங்கய்யா. கை கூட அட கூட செஞ்சுட்டு கை வேறையா? இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? எப்படியோ
நீ கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை இந்த உருப்படாத கிட்ட காப்பாற்றணும் பார்த்தியா, அது போதும். போடா போய் மச்சா கல்லூர் போ. எல்லாருமா சேர்ந்து என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கல்ல? என்னை வேணா ஏமாத்திரலாம். வேளா, உன் தங்கச்சி புருஷனுக்கு 2வது கல்யாணம் மலை கோயில்ல நடக்க போகுது. முடிஞ்சா போய் நிறுத்திக்க. கால்ல விலங்க மாட்டிட்டு பேசுறீங்களா பொட்ட பசங்களா? விலங்கு மட்டும் என் கால்ல இல்லாத இருந்தது, இந்நேரம் நீங்க எல்லாம் லாக்அப்ல தான்டா இருந்திருப்பீங்க. கை ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. இந்த போலீஸ்கார விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். மாப்பிள, நேரமாகுது. முதல்ல என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டு. என் உயிரே போனாலும் சரி, இது நடக்காது. ஆட என்னங்க மாப்பிள பைத்தியமா பேசிக்கிட்டு முகூர்த்த நேரத்துல? டே அட்டால போட. உங்க உசுர எடுக்கிறதுக்காக இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்குது. அப்படி ஒரு உசுர பணையம் வச்சுதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு ஆள் இருக்குதுங்க. இந்த உசுர எப்படி? அம்மா டேய் கையேடுறா, உன்ற துப்பாக்கி கரெக்டா சுட்டுரும். என்னன்னு இது? குருவம்மா, எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த வேணும் கூட சொன்னல, இப்படியும் நடத்தலான்னு தெரிஞ்சுக்கோ. உன்ற பையன் பிடிவாத்த விட்டான்னா சரி, இல்ல வேண்டாம், எங்க அத்தையை விட்டுருங்க. ஏன் உசுர எடுத்துக்கங்க. என்னங்க, இந்த கல்யாணத்துக்கு நானே சம்மதிக்கிறேன். அவர் சொல்ற மாதிரி இந்த பொண்ணைய கட்டிக்கிட்டு நல்லா இருங்க. அத்தையை காப்பாத்துறதுக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. மாப்பிள்ள, ஒரு மருமகளுக்கு இருக்கிற பாசம் மகனுக்கு இல்லையேன்னு ஊருக்குள்ள 4 பேர் கேவலமா பேசுறதுக்குள்ள இந்த தாலியை என்ற மகுகளத்துல கட்டி எனக்கு மருமகன் ஆயிருங்க. வேண்டாப்பா செல்வம், இது ஏற்பாட்டை பண்ணது நான் தான். என்ன மன்னிச்சிடு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் மட்டும் நடக்க கூடாது. என் மருமக லட்சுமிக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. அம்மா, நம்ம குடும்பமே அழிஞ்சாலும் சரி, சட்டத்தை காப்பாத்துறனா இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண மாட்டேன். இத பாரியா, நம்ம நாட்டுல ஒரு தாலி தாங்கிற பண்பாடு பொம்பளைக்கு மட்டும் இல்ல, அதை கட்டுற ஆம்பளைக்கும் இருக்கணும். அப்படி ஒரு தாலியை நான் லட்சுமி கழுத்துல ஏற்கனவே கட்டிட்டேன். புதுசா ஒரு தாலியை எடுத்து நான் இன்னொரு பொண்ணு கழுத்துல கட்ட மாட்டேன். மாப்பிள்ள, எனக்கு தாலி தூக்கி பத்துக்கு நெருப்புல போட்டீங்க. அட, புது தாலி வேண்டாம்னு சொல்லியிருந்தா பழைய தாலி ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. ஒரு தாலி தான் கட்டுவீங்களோ? ஏய், இவன் ஏற்கனவே கட்டின தாலி அவ கழுத்துல தொங்குது, அதை அவுத்து இவன் கையில கொடு. சுத்தம் முட்டா பையலா இருக்கிறிய. உங்க அம்மா என்ற துப்பாக்கி படம் நிக்கிறான் இல்ல? டே கழட்டா தாலிய. என்னடா பம்பர மலார புடிக்கிட்டு வாடா. டா புடிக்கிட்ட. டேய் குட்டு போடாதீங்க, குண்டு இருக்குங்க. என்ன இங்க நின்று சவுண்ட் விட்டுருக்க? நீங்க போங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரிங்களா? இன்னைக்கே உன்னை வச்சு நான் எப்படி சொல்றேன்னு கத்துக்கிறேன். என்ன
அவசரப்பட்டிய வேலை. நான் அவசரப்படலைன்னா என்ற தங்கச்சி விதவையா இருப்பாளுங்க. அம்மனி வாழா வெட்டிய வந்தப்பவே அதை என்றனா தாங்கிக்க முடியலங்க. நிச்சயமா என்ற தங்கச்சிய விதவை குளத்தை பார்க்கவே முடியாதுங்க ஐயா. குருவம்மா, உன் புருஷனை வேலை கொண்டுட்டதுனாலதான் கொலைகாரன் தங்கச்சின்னு உன் மருமகளை வருத்த, வேலைனையும் வருத்த. இப்போ உன் மகனை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த கொலைவே பண்ணிருக்கான். இப்பவாவது நீ அவனை மனுஷனா மதிக்கிறியா இல்ல கொலைகாரனே நினைக்கிறியா? என்ன மன்னிச்சிருப்பா. மாப்பிள்ள, நான் இப்ப செஞ்சது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா என்ற தங்கச்சிக்கா நான் செய்யற ஒவ்வொரு காரியம் நல்லதுக்கா தானுங்க இருக்கும். செல்வம், அவர் தடுக்காதீங்கம்மா. அவர் கடமை அவர் செய்யட்டும். மாப்பிள்ள, துண்டு உன் தோலை விட்டு போயிடுச்சுன்னா நீ என்னையே விட்டுட்டு போன மாதிரி இந்த துண்டு எப்பவும் உன் தோல்ல தான் இருக்கணும்.